ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளைகாலிசிஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு குளுக்கோஸ் மாலிகுல 2ஆ உடைக்கிறது தான் கிளைகாலிசிஸ். இது நடக்கிற லொகேஷன் வந்து செல்லோட சைட்டோபிளாசம். என்சைம்ங்கிற ஸ்பெஷல் புரோட்டீனால தான் இந்த கிளைகாலிசிஸ் நடக்குது. இதுல கிடைக்கிற எனர்ஜியை NADH அப்புறம் ATP அப்படிங்கிற எனர்ஜி மாலிகுல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சரி, இப்போ எப்படி நடக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நடக்குன்னு பார்த்துடலாம். ஹெக்ஸோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஒரு ஏடிபி மாலிகுலை யூஸ் பண்ணி ஒரு பாஸ்பேட்டை குளுக்கோஸோட 6th பொசிஷன்ல அட்டாச் பண்ணும். இதனால நமக்கு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கிடைக்கும். அடுத்து இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை பாஸ்போ குளுக்கோ ஐசோமரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா ஷேப்பை மட்டும் மாற்றும். எதையும் ஆட் பண்ணாது, எதையும் ரிமூவ் பண்ணாது. இந்த ப்ராசஸ் பேரு ஐசோமரைசேஷன். இப்போ இந்த ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டை பாஸ்போ ஃப்ரக்டோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் ஆட் பண்றது மூலமா ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டை அதை மாத்திரும். இப்போ இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டை ஆல்டோலைஸ் அப்படிங்கிற என்சைம் வந்துட்டு 2ஆ உடைக்கும். 2 பக்கமும் 3 கார்பன் வர மாதிரி உடைக்கும். ஒரு மாலிக்யூல் பேரு கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட், இன்னொரு மாலிக்யூல் பேரு டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். இப்போ இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டை ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமரைஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இதை வந்து கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாவே ஐசோமரைஸ் பண்ணிடும். அதாவது எந்த சேஞ்சும் நடக்காது, ஷேப் மட்டும் மாறும். அடுத்து கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வரும். இது என்ன பண்ணுன்னா இந்த கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் 2 என்ன இருக்கா, இதில் இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி NAD+ அப்படிங்கிற ஒரு மாலிகுலுக்கு அந்த 2 ஹைட்ரஜனையும் கொடுத்து NADH அப்படிங்கிற எனர்ஜி மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைட்ரஜன் ரிமூவ் ஆன இடத்துல 2 பாஸ்பேட் போயிட்டு அட்டாச் ஆகிக்கும். இதனால நமக்கு 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரைட் ஃபார்ம் ஆகும். அடுத்து பாஸ்போகிளிசரைட் கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்துட்டு இந்த 2 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரைட்ல இருக்கிற 2 பாஸ்பேட்டையும் ரிமூவ் பண்ணி அதை 2 ADP மாலிகுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ATP மாலிகுல், அதாவது எனர்ஜி மாலிகுலாக ப்ரொடியூஸ் பண்ணிடும். இதனால நமக்கு 3 பாஸ்போகிளிசரைட் கிடைக்கும். 3 பாஸ்போகிளிசரைட்னா 3rd கார்பன்ல பாஸ்பேட் இருக்குன்னு அர்த்தம். பாஸ்போகிளிசரைட் மியூட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இந்த 3rd கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட்டை 2nd கார்பனுக்கு சேஞ்ச் பண்ற மூலமா 2 பாஸ்போகிளிசரைட்டை உருவாக்கிட்டு போகும். இந்த ஈனோலைஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும்னா இந்த 2 பாஸ்போகிளிசரைட்ல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணும். வாட்டர் மாலிகுல்னா 2H அதுக்கப்புறம் ஒரு ஓவை ரிமூவ் பண்ணும். இதனால நமக்கு பாஸ்போயினால் பைருவேட் அப்படிங்கிற காம்போனன்ட் கிடைக்கி. அடுத்து பைருவேட் கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணுன்னா இந்த 3rd கார்பன்ல இருக்கிற பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணி அந்த 2 ADP மாலிகுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி 2 ATP மாலிகுல், அதாவது எனர்ஜி மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால நமக்கு பைருவேட் அப்படிங்கிற மாலிகுல் கிடைக்கும். இதோட கிளைகாலிசிஸ் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு ATP மாலிகுல், அப்புறம் 3rd ஸ்டெப்ல ஒரு ATP மாலிகுல், மொத்தம் 2 ATP மாலிகுல் வந்து யூஸ் ஆயிருக்கும். 5th ஸ்டெப்ல 2 NADH மாலிகுல் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். 2 எனர்ஜி மாலிகுல் கிடைச்சிருக்கும். 6th ஸ்டெப்ல 2 ATP எனர்ஜி மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்ல 2 ATP மாலிகுல் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் யூஸ் ஆன 2 ATP மாலிகுலை மைனஸ் பண்ணா நமக்கு 2 NADH அதுக்கப்புறம் 2 ATP மாலிகுல் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இதுதான் உடம்பு வந்து சக்தியா பயன்படுத்திக்கிறது. ஒரு குளுக்கோஸ்ல இருந்து கிடைச்ச இந்த 2 பைருவேட் மாலிகுல் வந்து அடுத்து வந்து மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் போகும். இதுல வந்து கிரப் சைக்கிள் நடக்கும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம்.